தலைவர்களுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் மத்திய சென்னை தொகுதியின் பாஜக வேட்பாளர் வினோத் பி செல்வம் அவரை நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். தேர்தல் இன்னும் ஓரிரு நாட்கள் தான் இருக்கு. மத்திய சென்னை தொகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பரப்புரை எந்த அளவுக்கு முடிச்சிருக்கீங்க? நிறைய இடங்களில் வந்து பொதுமக்கள் வந்து பல இடங்களில் இந்த தொகுதியில் யார் யார் வேட்பாளர் எங்களுக்கு தெரியல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டெல்லாம் முன் வச்சிருக்காங்க. நீங்க எப்படி இதை பாக்குறீங்க சார்? பொதுவா எம்பி எலெக்ஷன்ல வந்து வாக்காளர் ரொம்ப ஜாஸ்தி என்ற காரணத்துல 14 லட்சம் பேர் இருக்காங்க. 14 லட்சம் பேருக்கிட்ட 21 நாள்ல அறிமுகம் என்பது ரொம்ப கடினமான விஷயம். பல நேரங்கள் நம்ம பிரச்சாரம் போற சமயத்தில் அவங்க வீட்டில் இருக்க மாட்டாங்க, வெளியே போயிருப்பாங்க, வேலைக்கு போயிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் அவங்களால வேட்பாளர் வர்றது வந்து தெரியாம போயிருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தெருவுகளுக்கு சென்று கொண்டிருக்கிறோம். ஒரு கவுன்சில் எலெக்ஷன், எம்எல்ஏ எலெக்ஷன்னா வீடு வீட இறங்கி போக முடியும். இதுல வீடு வீட இறங்கி போறதுக்கான வாய்ப்பு என்பது சற்றே கம்மி. ஆகவே முடிஞ்ச அளவுக்கு மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு எண்ணத்துல இரவு பகல் பாராம சுத்தி இருக்கும். ஏன்னா மக்களுக்கு அப்ப நம்பிக்கை வரும். வேட்பாளர் யாருன்னு தெரியாம வாக்களிக்க யாருமே தயாராக இருக்கும். அதுக்கு தான் பேம்ப்ளெட்ஸ் நிறைய கொடுக்குறோம், மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக முயற்சி செய்கிறோம். உங்களை மாதிரி ஊடகங்கள் மூலம் மக்களை சந்திக்க முயற்சி பண்றோம். மக்களுக்கு ஒரு மாற்றம் வேண்டும் என்ற நோக்கத்தோடு மக்களை சந்தித்து கொண்டு வருகிறோம். மத்திய சென்னை தொகுதியில் பல பகுதியில் பிரிக்கிறீங்க. மக்களோட பிரச்சனைகள் என்னென்ன இருக்கின்ற அடையாளம் கண்டுபிடிக்கிறீங்களா? நீங்க அடிப்படையே பிரச்சனையா இருக்குங்க. பெரிய விஷயங்கள்லாம் மறந்துடுங்க. அடிப்படையான விஷயங்கள் சொல்ல போனா ரொம்ப சிரிப்புத்தனமா இருக்கும். உட்காந்து ஒரு சின்ன விஷயம், இப்ப இந்த ரோடு போடுறது கூட பாத்தீங்கன்னா, ஒரு ரோடு எப்படி போடணும்னா இருக்கக்கூடிய பழைய ரோடை எடுத்துட்டு அதுக்கு மேல தார் ஊத்தி புது ரோடு போடும்போது தான் அந்த லெவல் மெயின்டைன் பண்ண முடியும். ரோடுக்கு மேல ரோடு போட்டு தான் இன்னைக்கு வீடோட லெவல்லாம் ரொம்ப சங்க் ஆயிருச்சு. மழை வந்தா நேரா வீட்டுக்கு தண்ணி போத்துனா ரோடோட ஹைட் ஏத்திட்டாங்க. இப்ப இருக்கக்கூடிய கான்ட்ராக்டர்ஸ் வந்து அவங்க சொல்லி குற்றம் இல்ல, 14% 18% கமிஷன் கொடுக்கறதுனால அவங்க காஸ்ட் கட்டிங்கிற பேர்ல ரோடுக்கு மேல ரோடு போட்டுட்டே போறாங்க. அவங்க வந்து மக்களை பத்தி யோசிக்கிறது இல்ல. கோவத்தை வந்து சரி பண்ண போறோம் ரொம்ப வருஷமா பேசிட்டு இருக்காங்க. முதல்வர் அவர் மேயரா இருந்த காலத்துல பேசுறாங்க. ஆனா இதுக்கு எந்த நடவடிக்கை எடுக்கல. பண்ண முடியாதுன்னு கிடையாது. பிஜேபி பண்ணி காமிச்சிருக்காங்க, நரேந்திர மோடி பண்ணி காமிச்சிருக்காரு, குஜராத்ல பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வந்து முடியும், சாத்தியமான விஷயங்கள். டிரான்ஸ்போர்ட், டிராவல், ஸ்போர்ட்ஸ், மீனவர்களுக்கான பிரச்சனைகள், பெண்களுக்கான பிரச்சனைகள், விளையாட்டு வசதிகளை வந்து மேம்படுத்தி உலகத்தரமாக மத்திய சென்னையில் இருக்கக்கூடிய இந்த இடங்களை மாற்றுவது. உண்மையான ஸ்போர்ட்ஸ் டேலண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா சென்னையோட ஸ்லம் பகுதியில், குடிசை பகுதிகளில் வந்து உண்மையான டேலண்ட் இருக்கு. பெஸ்ட் பாக்ஸர்ஸ், ஃபுட்பால் பிளேயர்ஸ், கேரம் பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. பிளாட்ஃபார்ம் கொடுக்கணும் அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்குவது. எல்லாத்தை விட முக்கியமா போதையில்லா சென்னை அப்படிங்கிறது வந்து லட்சியம். அது வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு சமூக அவசியம். அதை செய்வோம் என்கின்ற ஒரு வாக்குறுதியோடு மக்களை சென்று கொண்டு வருகிறோம். இந்த தொகுதியோட எம்பியா இருக்கக்கூடிய தானிமாறன் கடந்த தேர்தலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்காரா? எந்த அளவுக்கு வந்து அவரை நிறைவேற்ற நினைக்கிறீங்க? மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நிதியே அவர் வாங்கி மக்களுக்கு கொடுக்கவில்லை. மன வருத்தமான விஷயம். இந்த பொலிட்டிக்கல் ஸ்லக் ஃபெஸ்ட்லாம் தாண்டி அவரை யோசிச்சு பார்க்கணும். மக்களை சந்திக்க நம்மளுக்கு தகுதி இருக்கான்னு யோசிச்சு பார்க்கணும். அடிப்படைங்க அந்த தரக்கூடிய ஃபண்டை வாங்கி எடுத்துட்டு வந்து ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம். 15 இயர்ஸ்ல என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டா பதில் இல்ல. கேட்டா நான் பிரிட்ஜ் திறந்தேன், அப்படி எலிஃபென்ட் பிரிட்ஜ் திறந்தாங்க. எலிஃபென்ட் பிரிட்ஜ் திறந்ததுக்கு அவருக்கு சம்மந்தமே கிடையாது. அது மத்திய அரசாங்கம் வந்து முயற்சி எடுத்து செய்த விஷயம். அதுக்கு பாஜக தமிழ்நாடு அதிக அழுத்தம் கொடுத்தாங்க. அதிக அழுத்தம் கொடுத்த காரணத்தினால் அது வந்து திறக்கப்பட்டது. இவருக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்துல வந்து நான் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்காரு தவிர 15 இயர்ஸா அவருக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு ட்ராக் ரெக்கார்ட் அப்படின்னு எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் தயாநிதிமாறன் இருந்து கொண்டு வருகிறார்கள். தொகுதி மேம்பாட்டு நிதியை முழுமையா செயல்பட்ட எம்பிக்கள்ல நானும் ஒருவர் அப்படின்றத அவர் சொல்றாரு. ஆர்டிஐல தவறான தகவல் பெறப்பட்டு எதிர்கட்சி தலைவர்ல இருந்து பலர் வந்து குற்றச்சாட்டு மேல வைக்கிறாங்க. ஆனா நான் முழுமையாக செலவு செஞ்சிருக்கேன்றாரு. ஹிந்து நியூஸ் பேப்பர்ல போட்டதான் நம்ம சொல்றோம். அந்த 2 எம்பி தான் சொல்றாங்க. ஒன்னு வந்து தயாநிதிமாறன், ஒன்னு வேலூரை சார்ந்த இந்த எம்பி துரைமுருகனோட மகன். இந்த 2 பேர் மட்டும்தான் இந்த அளவுக்கு மோசமான டார்மெண்ட் எம்பிஸ். இதை தான் நாங்க திரும்ப நீங்க டிபேட்டுக்கு வாங்க, நம்ம அமெரிக்காலாம் பண்றோம், பண்ணுவோம். வேட்பாளர் மக்கள் முடிவு பண்ணிட்டோம்னு கூப்பிடுறோம், வரல. ஏன் அவருக்கு என்ன பயம்? நான் வேட்பாளர் தானே, நான் முட்டாளாவே இருந்துட்டு போறேன் அவர் பாஷையில. ஆனா வேட்பாளர் தானே, ஒரு வேட்பாளரை கூப்பிட்டா சந்திக்க வேண்டும் தானே. ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நீங்க அதிகமாக தாக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியோட வேட்பாளர் என்ற முறையிலே என் கூட விவாதம் பண்ணுவதற்கு அவருக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு வந்து எது கேட்டாலும் அண்ணன் சேகர்பாபு பதில் சொல்றாரு, இதுக்கு அவர் பதில் சொல்ல மாட்டாரா? பேச வேண்டும். அவர் தான் எம்பி, அவர் தான் ஓட்டு கேட்கறீங்க. ஓட்டு கேட்டு எம்பியா நீங்கல்ல, வாங்க பேசுங்க, விவாதிப்போம், மக்களுக்கு உண்மையை சொல்லுவோம். தொகுதி பக்கமே வராத எம்பி தானிமாறன் அப்படின்ட்டு எதிர்கட்சிகள்லாம் குற்றச்சாட்டு முடிக்கிறீங்க. ஆனா வந்து அவர் தொடர்ந்து வந்து இந்த தொகுதியில 3 முறை ஜெயிச்சிருக்காரு. குடும்ப ஆதிக்கம், பணபலம், பதவி பலம், மக்களை வந்து ஏழ்மையிலே வச்சு அவங்களோட இன்னசென்ஸை பயன்படுத்தி அந்த ஏழ்மையை காரணம் காட்டி எலெக்ஷன் ஜெயிச்சிட்டாங்க. ஆனா 30 வருஷமா ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் எம்பியா இருக்கும்போது அந்த மக்கள் ஏழையா இருக்காங்கன்னா தவறு யாரோட பக்கம்? எம்பியோட வேலை வந்து இலவச பிரெட், அரிசி, பருப்பு கொடுப்பது கிடையாது. அவங்க வாழ்க்கையை உயர்த்த வேண்டும். உயர்த்துவதுதான் ஒரு எம்பியோட வேலை. அதை செய்ய போறோம். அந்த மக்களுக்கு குரலாக ஒலிக்க வேண்டும். அவருக்கு தேவையை பூர்த்தி செய்து கொடுத்து நல்ல தரமான கல்வி, விளையாட்டு வசதிகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து அவங்க வாழ்க்கையை மேம்படுத்தணும். அதை விட்டுட்டு நான் இலவசம் கொடுத்தேன், பிரெட் கொடுத்தேன், பால் கொடுத்தேன்னு சொல்றலாம் எம்பியோட வேலை கிடையாது. மத்திய சென்னை திமுகவின் கோட்டை அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து
முரசொலி மாறன் காலத்திலிருந்து இந்த தொகுதி அவர் அப்பா தான் ஜெயிச்சிருக்காரு. அதே போல அவருக்கு அப்புறம் வந்து அவர் பையன் ஜெயிச்சிட்டு வராரு. இந்த இதை எப்படி பாக்குறீங்க? வந்து திமுகவின் கோட்டையா பாக்குறீங்களா இல்ல வந்து வாரிசா பாக்குறீங்களா? ஒவ்வொரு கல்லா உருவிட்டு இருக்கும் அந்த வாரிசு கோட்டை. இது வாரிசு கோட்டை. அதுல இருந்து ஒவ்வொரு கல்லா உருவிட்டு இருக்கும். ஏப்ரல் 19க்கு முன்னாடி மொத்தமா முடிச்சிருவோம். ஜூன் 4 வந்து மக்கள் உணர்வார்கள், திமுக உணர்வார்கள். அதை பாஜக வேட்பாளரா மத்திய சென்னை தொகுதிக்கு மக்களுக்கு நீங்க என்ன வாக்குறுதி கொடுத்திருக்கீங்க இந்த முறை? வாக்குறுதிகள் வந்து நரேந்திர மோடி அவர்கள் சொல்லக்கூடிய திட்டப்பணிகளை முழுமையாக மக்களுக்கு எடுத்து சேர்ப்பதுதான் முதல் வாக்குறுதி. மக்களுக்கான எம்பியாக இருந்து மக்களின் குரலாக ஆல் இன்க்ளூசிவ் growth, அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் வளர்ச்சி என்பது நோக்கம். அதை நோக்கி மட்டுமே பயணிக்க போகிறோம். சும்மா போய் கை காமிச்சு காசு கொடுத்தா ஓட்ட வாங்கலாம் நினைக்கிறாங்க. அதை மாத்தணும், எல்லாம் மாறணும், மக்களோட வாழ்க்கை மாறணும். அதே வாக்குறுதியாக கொடுத்து மக்கள் சிந்தித்து வருகிறேன். பிரதமர் மோடி தமிழகத்துல வந்து ரோட் ஷோ நடத்தின மாதிரி இன்னைக்கு பிரச்சாரத்துல வந்து தமிழக முதலமைச்சரும் ரோட் ஷோ நடத்திருக்காரு மத்திய சென்னை தொகுதியில. இது எப்படி பாக்குறீங்க? ஒரு பெரிய பாடம் கற்றுக்கொண்டார். ரோட் ஷோ நடத்துவது சாதாரண விஷயம் கிடையாது. 200 ரூபாய் கொடுத்து ஆட்களை கூட்டு நிறுத்தினா பத்தாது, உணர்வுபூர்வமா இருக்கணும். அதெல்லாம் நரேந்திர மோடிக்கு மட்டும்தான் சாத்தியம் என்பதை தமிழக மக்கள் அவருக்கு உணர்த்தியுள்ளார்கள். 8 முறை தமிழகத்திற்கு பிரதமர் மோடி வந்தாலும் ராகுல் காந்தி ஒரு முறை வந்ததுக்கு சமம் அப்படின்ற ஒரு கருத்து முன் வச்சிருக்காங்க. இதனால வந்து காங்கிரஸ்க்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு, பாஜக எத்தனை முறை வந்தாலும் வெற்றி கிடைக்காது அப்படின்றத வந்து திமுக அழுத்தமா. ராகுல் காந்தி தமிழகம் வந்ததுல இருந்து முதல்வர் ஸ்டாலின் சரியா தூங்குறது இல்லையா, அவ்வளவு பயத்துல இருக்காங்க. ஐயோ ராகுல் காந்தி வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு. ராகுல் காந்தி, வைகோ இவர்கள்லாம் ஒரே தரம் தான். அவங்க எங்கெல்லாம் போறாங்களா தோல்வி தழுவி விடுவார்கள். அந்த வகையில எந்த விதமான நன்மை நடக்க போவது கிடையாது. பிரதமர் வந்து தமிழகத்துக்கு வருவது அவர் பிஜேபியோட பிரைம் மினிஸ்டர் கிடையாது, இந்திய மக்களோட பிரைம் மினிஸ்டர். இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து சரியான நிலையில் இல்லாத காரணத்தால் தமிழக மக்களுக்கு தகப்பன் ஸ்தானத்திலிருந்து தமிழகத்துக்கு வந்து திட்டங்களை வாரி வழங்கி மக்களை பாதுகாக்க வேண்டும் நோக்கத்தோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். நல்லதே நடக்கும், நிச்சயம் வெற்றி பெறுவோம். பிரதமர் மோடி வந்து தமிழகம் வந்தபோது ஓட்டு கேட்கும் போதெல்லாம் வந்து முதலமைச்சர் வரைக்கும் குற்றச்சாட்டு என்னன்னா வந்து பாஜக வாக்களிச்சா அது தமிழகத்துக்கு செய்கிற துரோகம் அப்படின்னு ஒரு கருத்தை வந்து தொடர்ந்து முன் வச்சுட்டு வராரு. இந்த கருத்தை நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க? தமிழுக்கு இருக்கிறதுலே அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்து தமிழுக்காக சேவை செய்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இதுக்கு முன்பு யாரும் எந்த பிரதமரும் இந்த அளவுக்கு தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது கிடையாது. அதை செய்து கொண்டிருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், அவர் பக்கம் தமிழகம் எப்போதும் நிற்கும், தமிழகம் அவருக்காக வாக்களிக்கும். இதை முதல்வர் அவர்கள் உணரக்கூடிய காலம் வெகு விரைவில் வந்துள்ளது. இறுதிக்கட்ட பரப்புரை மத்தியில் எங்களுக்கு வந்து நேர்காணல் கொடுத்த மிக்க நெஞ்சார்ந்த நன்றி சார். தேங்க்யூ. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம்.